தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இப்போ தனியார் நிறுவனத்துக்கு எந்த அளவுக்கு பால் விலை அவங்க உயர்த்தி தர்றாங்களோ அந்த அளவுக்கு எங்க அரசாங்கமும் எங்களுக்கு ஏற்றி கொடுக்கணும். இல்லாட்டி எங்க வாழ்வு நாங்க செயலாளராக இருக்கிறவங்க 20 வருஷம் 13 வருஷம் 33 வருஷம் வேலை செய்யறவங்களுக்கு இப்போ வேலையே இல்லாம போகுதுங்க. ஒன்று. ரெண்டாவது நம்ம பால் உற்பத்தியாளர்களையும் நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. அவங்க 2 ரூபா எங்கே கிடைக்குதோ அங்கதான் போவேன்னு சொல்றாங்க. அப்போ அதனால நாங்கள் அவங்களுக்கு அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியறது இல்லைங்க எங்கனால. அதனால இப்ப எல்லா பால் தனியாருக்கு போயிருச்சுன்னா ஆவின்ங்கிற நிர்வாகமே இல்லாம போயிடும். எங்க வாழ்வாதார செயலாளர்களோட வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுதுங்க. பிரைவேட்டுக்கு எல்லாரும் போயிட்டாங்கன்னா நாளைக்கு ஆவின் இல்லாம போயிட்டாலும் விவசாயிகளுக்கு தாங்க அடி. ஏன்னா அவன் எந்த பிரைவேட்காரன் எப்ப வேணா எந்த ரேட் வேணா கொடுக்கலாம். நாளைக்கு கம்மி ரேட்டு கொடுத்தாலும் அவங்க தான் விவசாயிக தான் இங்கேயும் அடிபடுறாங்க. அது இப்போதைக்கு அவங்களுக்கு தெரியறது இல்ல. இருந்தாலும் இந்த நடவடிக்கைக்கு விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் தான் நாங்க பேசுறோம். இப்போதைக்கு நமக்கு நம்ம அரசாங்கம் தனியார் நிறுவனம் அவங்கள அரசாங்கம் எந்த விலை நிர்ணயிக்குதோ அதை தனியாரும் நிர்ணயிச்சு ஒரே மாதிரி பால் கொள்முதல் செய்ய சொல்லி அரசாங்கம் இதை கையில் எடுத்து எங்களுக்கு ஒரு முடிவு தெரிவிக்கணுங்க. நாங்க கே சாந்தமணிங்க என் பேரு. செல்வநகர் சொசைட்டில ஆவின் பூத்துல 33 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அங்க நல்ல பால் வந்துட்டு தான் இருக்கு. இப்ப பிரைவேட் ரொம்ப தர கம்மியா இருக்கிற பாலுக்கு அதிக விலை கொடுத்து வாங்குறாங்க. ஆவின்ல அப்படி கிடையாதுங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நிரந்தரமான விலையை தான் கொடுக்குறாங்க. அந்த விலை தரத்தின் அடிப்படையில் தான் விலை கொள்முதல் செய்யறோம். ஆனா பிரைவேட் அப்படி கிடையாது. தரமற்ற பாலுக்கு நிறைய விலை கொடுத்து வாங்குறதுனால உற்பத்தியாளர்கள் என்ன பண்றாங்கன்னா எங்க காசு எச்சா கொடுக்குறாங்களோ அங்கதான் போறாங்களே தவிர இது நிரந்தரம் இல்லையா அதெல்லாம் கண்டுக்கிறது கிடையாது. அப்படி போகும்போது ஆவின்ல இருக்கிற பால் பூரா பிரைவேட்டுக்கு போயிருச்சுன்னா அவங்க மூடிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க என்ன பண்ணலாம். அதுக்கு அப்ப உற்பத்தியாளருக்கு நினைக்கிறதே கிடையாது. இப்போதைக்கு ரேட் எச்சா கொடுக்குறாங்க அவங்க போயிடுறாங்க. ஆனா ஆவின்ல இருந்து விலை எச்சு கண்டிப்பா பண்ணி ஆகணும். வேற வழியே இல்லை. அப்படி போயிருச்சுன்னா நாம செயலாளர்கள் எந்த ஒரு பாலே இல்லாம பால் சொசைட்டில உட்காந்துட்டு இருக்க முடியுமா? அப்படி உட்கார்ந்துட்டா நம்மளுக்கு யாரும் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. நாங்க 35 வருஷமா வேலை செஞ்சுட்டு ஒரு பிரயோஜனம் இல்லாம தான் வீட்டுல உட்காரணும். அதுதான் நம்மளுக்கு மெயின் பிரச்சனையே. ஆவின் விலை எச்சு பண்ணியே ஆகணும். 10 ரூபாய் எச்சு கொடுத்தா தான் அது நம்ம பண்ண முடியும். சேலரி ரொம்ப கம்மி. அதை விட நம்ம பாலுக்கு இந்த பாலே பூரா பிரைவேட் போயிடுச்சுன்னா ஒண்ணுமே கேட்க முடியாது. மெயின் காரணம்.